பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மிகவும் முக்கியமானதொரு விடயம் தொடர்பாகத்தான் பேச வந்திருக்கின்றேன். என்னவென்று சொன்னால், உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இது யாராலும் நிராகரிக்கவோ யாராலும் மறுக்கவோ முடியாத திட்டவட்டமான உண்மை. இது அல் குர்ஆனிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இத்தனை பேர் மரணத்திற்கு பின்னர் உள்ள வாழ்விற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. அதிலும் மிக முக்கியமாக, ஒருவர் மரணித்த பின்னர் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பாக கூட நம் சமூகத்திற்கு போதிய அளவு அறிவில்லாமை மிகவும் துர்ப்பாக்கிய நிலைமை என்றுதான் கூற வேண்டும். நம் தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் மரணிக்கின்ற வேளையில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் எத்தனையோ பேரை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இந்த நிலைமை மாற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒருவரின் ஜனாசாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டித்தான் கிழக்கு சமூக நல அமைப்பு மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் ஜனாசா நலன்புரி அமைப்பும் இணைந்து முற்றிலும் இலவசமான ஜனாசா குளிப்பாட்டல், கஃனிடல் பயிற்சி நெறியை தொடர்ந்தேர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சி நெறியானது அனுபவம் உள்ள மார்க்க அறிஞர்களினால் நடாத்தப்பட்டு வருகின்றது. ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் வெவ்வேறான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முற்றிலும் இலவசமான இந்த பயிற்சி நெறி நம் வாழ்க்கையில் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 2025 ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3:45 மணி வாழைச்சேனை பிரெந்துரைச்சேனை நூரியா ஜுமா பள்ளி வாயலில் இந்த பயிற்சி நெறி நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படுவது உடனடியாக கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பினை மேற்கொண்டு உங்கள் பதிவினை முந்திக் கொள்ளுங்கள். நன்றி. வஸ்ஸலாம்.